இந்தியா ரீசெண்டா 2031ல இருந்து 2035க்கான நெக்ஸ்ட் 5 இயர் சைக்கிளுக்கு நேஷனல் டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷனுக்கான அப்டேட்டட் டார்கெட்டை கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம்ல இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. அதனால இதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்டிசி நேஷனல் டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷனா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2015ல கொண்டு வந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் படி ஒவ்வொரு கண்ட்ரீஸும் ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கு அவங்க கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிற டார்கெட்டை அப்டேட் பண்ணணும். இதை பேஸ் பண்ணி 2015ல இருந்து இந்தியா நேஷனல் டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2031ல இருந்து 35க்கான நேஷனல் டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன் டார்கெட்டை இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னா எமிஷன் இன்டென்சிட்டியை 2035க்குள்ள இந்தியா 2005 உடைய பேஸ் இயரை வச்சு 47% கம்மி பண்ண போறாங்க. செகண்ட் நான் ஃபோசில் ஃபியூல் எனர்ஜி ப்ரொடக்ஷனை இந்தியா 60% 2035க்குள்ள கொண்டு வர போறாங்க. தேர்ட் டார்கெட் இந்தியா புதுசா 3.5ல இருந்து 4 பில்லியன் கார்பன் சிங்கை 2035க்குள்ள கொண்டு வர போறாங்க. இந்த டார்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காம நோட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.